அம்மு, சொல்லுங்க. இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்ன செய்ய போற? ஒயிட் குருமாவும் ராகி சப்பாத்தியும். ராகி சப்பாத்தியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த ரெடி பண்ணிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் தான். பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக இருக்காங்கல்ல, இவங்கள எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனவனே வந்து அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ராகி மாவு வந்து ஒரு டம்ளர் நிறையா எடுத்திருக்கேன். ஒரு டம்ளருக்கு வந்து அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கீழே அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். வாட்டர் வந்து லைட்டாக சூடானவனே மாவை வந்து அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. மாவோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வரவும். இப்போ நம்ம வந்து கை வச்சு பிணைய முடியாது, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும். லைட்டாக வந்து சூடாக ஆறினவனே வந்து நம்ம வந்து மாவை வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து லைட்டாக சூடாக ஆறிடுச்சு. நீங்கள் வந்து கையில் லைட்டாக வாட்ரு தொட்டுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் சூடு இருக்கும் போதே வந்து மாவை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், லைட்டாக ஆயில் ஊற்றி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நம்ம சுடுதண்ணியில் வந்து மாவு வந்து பிசையும் போது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ராகி சப்பாத்தின்றது ரொம்ப ஹார்டாலாம் இருக்கவே இருக்காது. சாஃப்டான ஒரு ராகி சப்பாத்தியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாவு வந்து நம்ம இன்னுமே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நம்ம அழுத்தி பிசையும் போது தான் அது ரொம்பவும் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இல்லைனா ராகி சப்பாத்தி வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம சுடுதண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கவும் பூ போல் இருக்கும். லைட்டாக ஒரு விரல்லே பிச்சு எடுக்கிற அளவுக்கு வந்து சூப்பர்வான சாஃப்டான ராகி சப்பாத்தி வந்து கிடச்சிருந்துச்சு. இந்த மாவு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம காய்கறிகள்லாம் எடுத்து ஒயிட் குருமா ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள், தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குருமா குக்கரில் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு, கண்ணாடி பதம் வர அளவுக்கு போதும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கறி லீஃப் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த மசால்ஸுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சிடலாம். நான் 2 சில் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து இஞ்சி, பூண்டு, 2 காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். நம்ம சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குருமா வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜாரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை இதோட சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு தேவையான அளவு வந்து வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலாஸ்லாம் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
கொஞ்சமாக புதினா மட்டும் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மாவெல்லாம் இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவு வந்து திரட்டுறதுக்கு லைட்டாக மாவு வந்து சேர்த்து நல்லா திரட்டி எடுத்தாச்சு. தோசைக்கல் வச்சு சூடாகவே நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட ஹார்டாலாம் இல்லை. ஆனால் கோதுமை சப்பாத்தி மாதிரி உப்பியெல்லாம் எனக்கு வரலைங்க. சில வீடியோஸ்லலாம் நான் உப்பி வர மாதிரி காட்டுறாங்க, அது என்ன ஆட் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து எப்போயும் நான் வந்து பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து உப்பியெல்லாம் வரல, ஆனால் சாஃப்டாக இருந்தது, ஹார்டாக கொஞ்சம் கூட இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக கை வச்சோடனே வந்து பிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் குருமாவும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் மசிச்சு விட்டுக்கினாலும் விட்டுக்கலாம், இல்லைனா முழுசாக சாப்பிட்றதுனாலும் அப்படியே வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ராகி சப்பாத்தி வித் ஒயிட் குருமா சூப்பர் காம்பினேஷனாக டேஸ்ட்